வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 108 இடங்களில் வென்று சாதனை படைத்திருந்தார். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய இன்னும் 2 இடங்கள் தான் தேவைப்பட்டதாக இருந்தது. இந்த வகையில் தாவேகவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது விசிக்கு ஆதரவு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஆதரவு கடிதத்தை ஊடகங்களுக்கு காண்பித்து வெற்றி பெற்றிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை பெற்றிருப்பதாகவும் அவை சார்ந்த புகைப்படங்களும் வெளிவந்திருந்தது. அதே நேரத்தில் சில காணொளிகளும் வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா திணறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது 2 காரணங்கள். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதும், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் நாங்கள் விவாதத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாகும். இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒட்டி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் எடுப்போம் என்று ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். இந்த நிலையில் ஆளுநரை 4வது முறையாக தாவேக தலைவர் சந்திப்பார் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இதே நேரத்தில் நடிகர் விஜய்க்கு 30 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் வாக்களித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல பெண்களும் அதிக அளவாக வாக்களித்திருந்தனர். பிரச்சாரத்தின் போது அதிகமாக ஏனைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க, குறிப்பாக தாவேக தலைவர் எண்ணிக்கையில் குறைவான அளவுதான் அவர் பிரச்சார மேடைகளில் தோன்றியிருந்தார். பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் இருந்தார் சொல்லியும், தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அதாவது சரியான விதத்தில் அதிகப்படியாக அவர் இடம்பெறவில்லை என்று சொல்லியும், ஆனாலும் அவருக்கான வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் சிலர் குழப்பமான கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். எனவே மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார கருவியாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்ற விடயமும் தற்போது அதிகளவாக இந்த பயனர்கள் இருப்பதற்கான ஒரு விடயமாக பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த விடயம் தொடர்பாகவும் பேசப்படுகிறது. எனவே இன்ஸ்டாகிராம் மூலமாக பல்வேறு தேர்தல் விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே வழியில் பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகாவின் தலைவர் பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை விஜயின் கைகளில் ஆளுநர் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளைய தினம் பதவியேற்கப் போகும் விஜய் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னதாக அவர் தன்னுடைய கட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநரின் உத்தியோகபூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக தேர்தலை சந்தித்து 108 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்திருந்தது தமிழக வெற்றிக் கழகம். இதனைத் தொடர்ந்து அவருடைய பதவியேற்பு விழாவை ஆவலோடு தமிழகமே எதிர்பார்த்திருந்த நிலையில் அதில் பெரும்பான்மை இல்லை என்ற சிக்கல் நீடித்து வந்திருந்தது. இவ்வாறான நிலையில் தற்போது 120 இடங்களுடன் ஆளுநரை சந்தித்த நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உச்சகட்ட கொண்டாட்டத்துடன் நாளை காலை 10 மணிக்கு விஜய் பதவியேற்க உள்ளார் என்று தெரிய வருகின்றது. சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நாளை 10 மணிக்கு பதவியேற்க ஆளுநரிடம் விஜய் அனுமதி கோரியுள்ள நிலையில் நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. விஜயுடன் புசி, அருண்ராஜ், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதி பெரும்பான்மையுடன் முதலமைச்சர் பதவியேற்பது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தாவேக விஜய்க்கு 120 பேரின் ஆதரவு கிடைத்ததனால் தமிழகம் முழுவதும் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.